ஜான் வெஸ்லி என்கிற ஒரு ஊழியக்காரர் வாரத்தில் 3 நாள் 4 நாள் உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர். தேவன் அவரை எடுத்து எப்படி பயன்படுத்தினார் தெரியுங்களா? சாதாரணமான சோறு தண்ணி இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஜான் வெஸ்லி. எந்தெந்த பட்டணத்துக்கெல்லாம் போனாரோ ஜனங்க ஆயிரக்கணக்கில் கூடி வந்தாங்க. ஜனங்க கூடி வருகிறத பார்த்து அரசாங்கத்தாலேயே தாங்க முடியாத பேன் பண்ணிட்டாங்க ஒரு கூட்டங்களை. ஜான் வெஸ்லி இனி இந்த தேசத்துல கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமே பேன் பண்ணிடுச்சு ஜான் வெஸ்லியை. அந்த அளவு அரசாங்கம் ஜான் வெஸ்லிக்கு பயந்து நடுங்கியது. ஒரே ஒரு மனிதன் தேசத்தையே இயேசுவின் அண்டையில இழுக்கிறானே. சாத்தான் பார்த்தான், ஒரு பேனை போட்டான். ஜான் வெஸ்லி என்ன தெரியுமா பண்ணாரு? நான் ஸ்டேஜ் போட்டு பிரசங்கம் பண்ணதானே நீ என்னை தடுக்க முடியும்? சுடுகாட்டுக்கு போனார். தன் அப்பாவினுடைய செத்த கல்லறையின் மேல் ஏறி நின்னார். பைபிளை திறந்தார். சுடுகாட்டில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஜான் வெஸ்லி சுடுகாட்டில் இருக்கிறாரு, பிரசங்கம் பண்றாருன்னு கேட்டு ஜனங்க கூடினாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா? 10,000 பேர் சுடுகாட்டுக்கு வந்தாங்க. 10,000 பேர் சுடுகாட்டுக்கு வந்தாங்க. ஜான் வெஸ்லி ஊழியம் செய்த அந்த இடங்களில் சினிமா தியேட்டர்களை மூடினாங்க. விபச்சார விடுதிகள் மூடப்பட்டது. சூதாட்டங்கள் மூடப்பட்டது. ஒரு மனிதன் மேல இருந்த தேவ பிரசன்னம் ஏன் தெரியுமா? ஜான் வெஸ்லி ஒரு உபவாசித்து மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர். சிஸ்டர், பிரதர், நீ உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் மாற ஒரு தீர்மானம் எடுப்பாய். நான் சொல்றேன், இந்திய தேசத்தில் கர்த்தர் உன்னை ஒரு ஜான் வெஸ்லியை போல நிச்சயமா பயன்படுத்துவார். நிச்சயமா பயன்படுத்துவார். ஜான் வெஸ்லி ஊழியம் செய்துவிட்டு சென்ற 100 ஆண்டுகள் கழித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு வெள்ளைக்காரன், இங்க ஏதாவது சாராயம் கிடைக்குமா, ஆல்கஹால் கிடைக்குமான்னு சொல்லி அந்த பகுதி முழுசும் தேடிட்டு இருக்கிறான். சாராய கடையை ஒரு இடத்துலயும் சாராய கடையை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப தெருவில் உட்கார்ந்து இருந்த ஒரு மனுஷனை பார்த்து கேட்டான், இங்க எங்க ஆல்கஹால் ஷாப் இருக்கு? டாஸ்மாக் எங்கப்பா இங்க இருக்கு? அந்த ஆள் சொன்னா ரிப்ளை, இங்க டாஸ்மாக் கடலாம் முடி 100 வருஷம் ஆகுது. எப்படின்னு கேட்டான். அதாவது ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இந்த தெரு வழியா நடந்து போனாரா, அவர் போன பிறகு இங்க செயல்பட்ட டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். ஒரு மனிதன் மேல இருந்த தேவ மகிமை நடந்து போகும்போது அங்க இருந்த குடிவரியின் ஆவிகள் பிசினஸ் எல்லாம் நிறுத்த முடியும்னா, சிஸ்டர், பிரதர், உன் மேல இருக்கிற தேவ பிரசன்னம் உன் குடிகார கணவரை மாற்றாதா? உன்னுடைய விபச்சாரத்தில் ஈடுபடுகிற உன் கணவரை மாற்றாதா? உன்னுடைய பிள்ளைகளை மாற்ற உன் மேல இருக்கிற தேவ பிரசன்னம். அப்படி வாழ்ந்திருக்காங்க ஆட்கள். ஜெபித்து உபவாசித்து சரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இயேசு 40 நாள் உபவாசித்து ஜெபித்த உடனே தேவனுடைய ஒத்தாசை இறங்கியது. எசேக்கியா ராஜா உபவாசித்து ஜெபித்த உடனே ஒரு தூதன் இறங்கி 1,85,000 அசிரியர்களை சங்கரித்து போட்டான். சிஸ்டர், பிரதர், எனக்கு ஆள் பலம் இல்லை, எல்லாரும் என்ன நெருக்குறாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர்கள் பெரிய அதிகாரிகள், அவர்களுக்கு பெரிய பலன் உண்டு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. அவர்கள் அசைக்கிற தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. உபவாசத்துக்குள்ள நீ கடந்து போயிட்டேன்னா உன்னை பார்த்து ராணுவங்களே நடுங்கும். நீ உபவாசிக்கிற மனிதனா இருக்கிற வரையிலும் தோல்வியே கிடையாது. தோல்வி கிடையாது. இது தானியேல் தன் சிறு வயது முதற்கொண்டு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்ததுனால பைபிள் சொல்லுது, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. 3 ராஜ்யங்கள் மாறின பிறகு கூட அவன் காரியம் மாறல, அவன் பொசிஷன் மாறல. நாளுக்கு நாள் உயர்வுக்குள்ளதான் போய்கிட்டு இருந்தானே தவிர ஒருபோதும் தாழ்த்தப்படல. நான் சொல்றேன், ராஜ்யங்கள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். நீ ஜெபிக்கிற மனிதனா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜெயம் நிச்சயம். உபவாசிக்கிற மனுஷன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜெயம் நிச்சயம். கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார். சிஸ்டர், உனக்கா யுத்தம் செய்வார். நீ கர்த்தர் பட்சத்தில் இருப்பாயானால் உனக்காக ஆண்டவர் தேசங்களே எதிர்ப்பார். ஹல்லேலூயா.